மதுரை மீனாட்சி பதிப்பகம் வழங்கும் சுருக்கெழுத்து ஒளிநாடா. தமிழ் சுருக்கெழுத்து உயர் வேகம் நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள். மே 1991 முதல் தாள். குரல் கொடுத்துள்ளவர் மதுரை கூக்கி ஜெயபாலன். ரெடி, கமெண்ட்ஸ். மாண்புமிகு தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய உறுப்பினர்களே, மாவட்ட ஆட்சித் தலைவர்களே மற்றும் அதிகாரிகளே, மனுதாரர்களே, மனுநீதி சோழனை நினைவுபடுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் முதலாக மக்கள் குறை தீர்க்கும் மனுக்கள் குழு தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்திலும் ஏனைய மாநிலங்களிலும் ஏற்கனவே மனுக்கள் குழு தோற்றுவிக்கப்பட்டு பணியாற்றி வருகின்றது. நம்முடைய மாநிலத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த குழு மற்ற மாநிலங்களில் இருப்பது போல் அல்லாமல் மாவட்ட தலைநகரங்களுக்கு சென்று பொது மக்களை சந்தித்து அவர்களிடமிருந்து நேரடியாக மனுக்களை பெறுகின்றது. அந்த வகையில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு வகைப்பட்ட மனுக்களை தங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் வராதா என்ற ஏக்க பெருமூச்சோடு ஏழை எளிய மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதுவரையில் ஆயிரக்கணக்கான மனுக்களை பெற்று சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து இருக்கிறது. எல்லா மனுக்கள் மீதும் 2 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற நியதியை வகுத்திருந்தாலும் விதிமுறைகளின் காரணமாக நடைமுறையில் பல சிக்கல்கள் குறுக்கிடுகின்றன. இருந்த போதிலும் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து 2 மாதங்களுக்குள் பொதுமக்களுக்கு பரிகாரம் அளிக்க வேண்டும் என்பது இந்த குழுவின் விருப்பமாகும். நீதிமன்றத்தில் தடையாணை பெற்று நிலுவையிலுள்ள பிரச்சனைகள், நிதி பற்றாக்குறை காரணமாக தேங்கி நிற்கும் பல்வேறு பிரச்சனைகள், மத்திய அரசு சம்பந்தப்பட்ட சிற்சில பிரச்சனைகள் ஆகியவை உடனடியாக தீர்க்க முடியாத நிலையில் உள்ளன. இருப்பினும் உயர் அதிகாரிகள் இவை சம்பந்தமாக விசாரித்து உரிய பரிகாரம் காண வேண்டுமென்று குழு முயற்சி செய்கிறது. நீதிமன்றங்களில் பிறப்பிக்கப்படும் தடை ஆணைகளை கூடிய விரைவில் நீக்குவதற்காக அரசு முயற்சி செய்யவும் வேண்டிய நடவடிக்கைகளை குழு எடுத்து வருகிறது. வேலைவாய்ப்பு, நிலத்தகராறு போன்ற சில தனிநபர் பிரச்சனைகள் மீது அரசு நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது. இருப்பினும் விசாரணையின் போது இது போன்ற பிரச்சனைகளில் முறைகேடுகள் இருப்பதாக தெரிந்தால் குழு தகுந்த முறையில் பரிந்துரை செய்யும். குடிநீர் வழங்கல், சாலை அமைத்தல், பாலம் கட்டுதல் போன்ற பிரச்சனைகள் குறித்து அந்தந்த மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஆதாரத்தை பொறுத்து நடவடிக்கை எடுக்க இயலும். ஆகையால் அவை பற்றி அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது அரசு மட்டத்திலும் மாவட்ட அளவிலும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பதை ஆய்வு செய்யும் குழு தீர்மானித்திருக்கிறது. அதன் முதல் கட்டமாக நெல்லை கட்டபொம்மன் மாவட்டத்தில் இந்த ஆய்வுக்குழு பணியினை ஆரம்பித்து வைப்பதில் பெருமைப்படுகிறேன். மாவட்ட தலைநகரங்களிலும் ஆண்டாண்டு காலமாக அலைந்து திரிந்தும் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியவில்லையே என்று வேதனைப்படும் நலிந்த மக்களிடமிருந்து நேரடியாக மனுக்களை பெறும் பணியையும் முதலாக இந்த இடத்திலேதான் நான் ஆரம்பித்து வைத்தேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுடைய குறைகளை விரைந்து களைய வேண்டுமென்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட இந்த குழு தனது பணியில் 50% வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை மன நிறைவோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு சிறு சட்டமன்றம். இதிலே சட்டமன்றத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அங்கம் வகிக்கிறார்கள். ஆகையால் சட்டமன்றமே இன்று மக்களை நாடி வருகின்ற ஒரு அருமையான சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மனுக்களை பெறுவது மட்டுமல்லாமல் அங்கே நீதியும் வழங்கப்படுவதால் இது மனு நீதி குழுவாக செயல்படுகிறது. இதனுடைய பணியில் முழு வெற்றி பெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாப்.